பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே ரசிகர்கள் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜாக்லின் தாங்க. சமீபத்தில வெளியேறியிருக்காங்க. ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி அவர்கள் என்ன வாங்கியிருக்காருன்னா, ஒரு விருது வாங்கல. இதே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, நெறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. விஜய் அவார்ட்ஸ் மற்றும் சிறந்த நடிகைக்கான விருதெல்லாம் பெற்றிருக்காங்க அருமையா. பிறப்பு 22 டிசம்பர் 1998ல ஜெஃப்ரி அவர்கள் பிறந்திருக்காங்க. 8 பிப்ரவரி 1996ல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் பிறந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அறிமுகம். சமூக வலைதளத்துல ஃபேமஸா இருந்திருக்காருங்க நம்ம ஜெஃப்ரி. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, கனா காணும் காலங்கள் அப்படின்ற சீரியல்ல அறிமுகமாயிருக்காங்க விஜய் டிவில. சொந்த ஊர் பொறுத்தவரைக்கும் வடசென்னை. இவங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில பிறந்து வளர்ந்துருக்காங்க. இனம் பொறுத்தவரைக்கும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மதத்த தான் பின்பற்றுறாங்க இப்பவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜெஃப்ரி அவர்களுக்கு இப்ப எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 23. ஜாக்லின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வயசு இப்போ 27 ஆச்சுங்க. துணையை பொறுத்தவரைக்கும் 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க சிங்கிளா. செல்லப்பேரை எல்லாரும் என்ன அன்போடு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கு அப்படின்னு ஜெஃப்ரியை கூப்பிடுறாங்க. இதுவே ஜாக்லின் அவர்களை எல்லாரும் அன்போடு என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, செல்லம்மா அப்படின்னு அன்போடு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும் முகுந்த் மற்றும் காளி பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஜாக்லின் அவரோட பெற்றோர் யாருன்னா பெஞ்சமின் மற்றும் மேரி. உடன்பிறப்பு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரர் இருக்கார். அவர் பேர் சரூப். இவங்களோட சகோதரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீஸ் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. கல்வியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக் படிச்சிருக்காருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க. காலேஜ் போய் விஸ்காம் சூப்பராக அருமையாக படித்து பட்டம் பெற்றிருக்காங்க. சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்சிருக்கிறது மட்டுமே மாதம் 1,00,000 ரூபாய் வாங்குறாங்களாம். இவங்க பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய் வாங்குறாங்க. வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2 பேத்துக்குமே 0 தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40,00,000 ரூபாய் வச்சுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி வச்சுருக்காங்க தோராயமா. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரி பிடிச்சவங்க ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஜாக்லின் பிடிச்சவங்க ஜாக்லின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அவரோட இதில் பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.